நான் சென்னையில் இருக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஐயாவுடைய இது வந்து யூடியூப் பார்ப்பேன். சென்னையில் இருக்கும்போது ஜான் ஜெபராஜுடைய இதெல்லாம் சொல்லுவாங்க. அதை நான் கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஆவியானவர் எனக்கு சொன்னார். உடனே செமினாரை பற்றி அவங்க ஒரு சின்ன இது மாதிரி போட்டிருந்தாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி போட்ட உடனே ஆண்டர் சொன்னார், நீ போ அந்த செமினார் நீ போகணும் சொல்லி எனக்கு ஒரு ஏற்றம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். நான் உடனே ஒரு 28 டிக்கெட் கிடைக்கல. நான் பஸ்ஸில் தான் வந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். காலையில் ஜேர்னி பண்ணிட்டு உட்காந்தே தான் நைட்டு தூங்காமல் உட்காந்தே தான் வந்தேன். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு காலையில் கூட என்ன சொன்னார், நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பெங்களூர் தான். சென்னையில் வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. 32 இயர்ஸ் ஆகுது. எனக்கு 2 பையன் இருக்காங்க. 2 பேருக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்து நான் கிடைக்கிற பையனில் இப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஆனால் நீ போன ஆகையாளர் என்ன சொன்னதுனால நான் அதிக தாகத்தோடு வந்தேன். ஆண்டவர் என்ன பேச போகிறாரு நம்ம கேட்கணுமே சொல்லி வாஞ்சியோடு ஓடி வந்தேன். இன்னைக்கு காலையில் நான் எழுப்பி ஜோம் பண்ணிக்கிட்டு ஆண்டவர் சொன்னார், ஒரு தாவிதை கூட நான் உனக்கு விஷயம் பண்ண போகிறேன். சார் ஊழியத்தில் ஆர்வம் கொடுத்த மாதிரி நான் உனக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லி இப்போ பேசிகிட்டே இருந்தேன். 2 நாளாக நேற்று இன்னைக்கு பேசிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவர் இதுக்காக தான் நீ வர சொல்லிக்கலாம் உள்ளத்தில் ஒரு சந்தோஷமான களிக்கூர்ந்தல், ஒரு மகிழ்ச்சி என்னால் அடக்கிக்கொள்ளவே முடியல. சந்தோஷமாக வந்து பக்கத்தில் எங்கள் ஃப்ரெண்டு வீடு ஒருத்தர் இருக்காங்க. ஜீசஸ் கால்ஸில் ஸ்டாஃபாக இருந்து வேலை செய்வாங்க. அவங்க ஆக்சுவலாக சென்னையில் ஜீசஸ் கால்ஸில் ஸ்டாஃபாக இருந்தாங்க. அவங்க இப்போ பெங்களூரில் இருக்காங்க. அவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் என் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாமே இங்கே இருக்காங்க, பெங்களூரில் தான் இருக்காங்க. ஆனால் எங்கள் வீட்டில் நான் தான் கடைசி ட்வின்ஸு. நானும் என் தம்பியும் என்னை வந்து சென்னையில் கட்டி கொடுத்தாங்க. எல்லாமே என் கூட பிறந்தவங்க பெங்களூரில் தான் இருக்காங்க. ஆனால் இந்த பிள்ளை வீட்டுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்து 2 நாளும் கலந்து கொண்டபடி கர்த்தர் கிருபையை தான் அதுக்காக நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். நல்ல சத்தியங்களை எனக்கு உடைக்க கொடுத்த எனக்கு நிறைய காரியங்கள் புரியாமல் இருந்தது. நல்ல 2 நாளும் புரியும்படியாக கர்த்தர் கிருபையை தந்திருக்கிறான். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.